முன்பக்க தொடர்ச்சி. இப்பெண்ணை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். இவள் எது கேட்டாலும் அது ஆடையோ பொன்னோ மணியோ நகையோ உணவோ கொடுங்கள். இவள் இட்ட கட்டளையை நான் இட்ட கட்டளை என்று எண்ணி செயல்படுங்கள். இவளிடமிருந்து என் அனுமதியின்றி யாரையும் அண்டவிடக்கூடாது. இவளுக்கு மனம் வருத்தம் ஏற்படும் வகையில் யார் நடந்தாலும் உடனே அவர்களை கொன்று விடுவேன். ஜாக்கிரதை என்று உத்தரவிட்டு தன் அந்தப்புறம் போய் சேர்ந்தான் ராவணன். இனி என்ன செய்யலாம் என்று யோசித்து அவன் திறமை வாய்ந்த ஒற்றர்களை அழைத்தான். நீங்கள் உடனே ஜனஸ்தானம் செல்லுங்கள். அங்கு ராமன் நடவடிக்கைகளை எனக்கு உடனுக்குடன் அறிவியுங்கள். ராமன் உயிருடன் இருக்கும் வரை எனக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை. அவன் எனக்கு பெரிய எதிரி. நீங்கள் போய் உங்கள் வேலையை தைரியமாக செய்வீர் என்றான் ராவணன். பாருங்கள், இன்னும் சீதையை ஏன் நெருங்காமல் இருக்கிறான் ராவணன்? அவனுக்கு உள்ள சாபமே அதற்கு காரணம். சீதையின் கற்பு அவனை எரித்துவிடும் என்பது மட்டுமல்ல, அவனது பயம். பிற பெண்களின் அனுமதியின்றி அவன் அப்பெண்களை தொட்டால் அவன் தலை வெடித்துவிடும் என்ற சாபம் வாங்கியிருந்தான் அவன். அது தவிர எப்படி கம்சன் கிருஷ்ணனை நினைத்து நினைத்து மோட்சம் அடைந்தானோ அவ்வாறே ராவணனும் ராமனை நினைக்க தொடங்கிவிட்டான். ஆம், அதான் கடவுள் கருணை என்பது. தன்னை யார் நினைத்தாலும் ஆக்கவோ அழிக்கவோ அது வேறு விஷயம். கடவுள் அவனுக்கு அருள் செய்ய ஆரம்பிக்கிறார். புராணப்படி பார்த்தாலும் ராவணன் விஷ்ணு பக்தனே. ஒரு சமயம் ஒரு சாபம் காரணமாகவே ராமனை எதிர்க்கிறான். இவன் மூலமாக உலகில் தர்மத்தை போதிக்கவும் விரும்புகிறார் இறைவன் விஷ்ணு. மாற்றான் மனைவியை எவன் கவர்கிறானோ அவன் அழிவான் என்பதுதான் அது. பெண்ணால் கெட்டான் ராவணன், மண்ணால் கெட்டான் துரியோதனன். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? மண், பெண் இரண்டும் தான் இன்றைய உலகின் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. பெண்ணை, அதுவும் திருமணமான பெண்ணை இப்படி இச்சித்தால் என்ன நடக்கும்? ராவணனின் நிம்மதி தொலைந்து போய் விடும். இப்பொழுது ஆரவாரமாக இருக்க ஆரம்பித்து விட்டான். இது பயத்தின் சாயலே. பின்னால் ஒரேடியாக அழியப் போகிறான். பெண்ணை வதைத்தால் என்ன ஆகும் என்றும் சொல்கிறது நீதிகள். தற்போது சீதைக்கு தான் இருக்குமிடம் தெரியவில்லை. எப்பாடுபட்டாவது ராமன் வருவான், தன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையே அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். ராவணன் தன்னை இம்சிக்கவில்லை என்பதும் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இப்பொழுது ராவணன் திரும்பவும் வந்தான் சீதை இருக்கும் இடத்திற்கு. அவள் அழுது கொண்டிருப்பதை கண்டு தன் செல்வாக்கை காட்டினால் சரிவாள் என்று முட்டாள்தனமாக நினைத்தான். ராவணனின் உத்தரவுப்படி அவனது வேலையாட்கள் அவனது திரண்ட செல்வத்தையும் அரண்மனையும் சீதையை கூட்டி போய் காண்பித்தார்கள். பட்டு, வைரம், வைடூரியங்கள், கணக்கிலா அரண்மனைகள், விமானங்கள் போன்றவற்றை சீதைக்கு காண்பித்தார்கள் அவர்கள். ஆனால் சீதை மனம் இங்கு இல்லை. இது ராமனிடமே இருந்தது. இப்பொழுது ராவணன் பேச ஆரம்பித்தான். இப்பொழுதுதான் காட்டச் சொன்ன பொருட்கள் எல்லாம் உன்னுடையவைகள். எல்லாவற்றுக்கும் எஜமானி நீயே. என் ஆயிரக்கணக்கான மனைவிகளுக்கு இனி நீயே தலைவி. என் ஆசையை தனி. இந்த லங்கை நகரம் 100 மைல் தூரம் கடலால் சூழப்பட்ட ஒன்று. இதை தவிர ஆயிரக்கணக்கான வீரர்கள் லங்கையை காவல் செய்து வருகிறார்கள். எனவே எவனும் இங்கு நுழைய முடியாது. தேவர்களே என்னை ஜெயிக்க முடியாது என்கிற பொழுது ஒரு அற்ப மானிடனா ராமனா என்னை ஜெயிக்கப் போகிறான்? இதுநாள் வரை கிரக தோஷத்தால் கஷ்டப்பட்டாய். இனி உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. குபேரனையே ஜெயித்த இந்த ராவணனின் அணைப்பில் இனி நீ கிடப்பாய். புஷ்ப விமானத்தில் இனி ஜாலியாக சுற்றுவோம். மனக்கவலையை விடு, இளமையை வீணாக்காதே என்று அதரும் வழியில் பேசினான் ராவணன். சீதை பாவம் கற்புக்கரசி. அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. எதற்கு அழுகிறாய்? நம் சம்பந்தம் இதோ என் தலை உன் காலடியில் வைக்கிறேன். நான் யாரிடமும் இப்படி கெஞ்சியதில்லை என்றான் ராவணன். மேலும் சீதைக்கும் இப்பொழுது தைரியம் வந்து ராவணன் வந்து தன் பெருமைகளை சொன்ன அவனது கேள்விகளுக்கு இப்பொழுது அவன் பதில் சொன்னான். ராவணன்
ராவணன் தன் பெருமைகளை சொன்ன அவனது கேள்விகளுக்கு இப்பொழுது அவள் பதில் சொன்னாள். ஒரு துரும்பை கிள்ளி அதனிடம் பேசுகிறாள் சீதை. ராவணனை துரும்பாக்கி விட்டாள் அவள். தசரதர் மாமன்னர், தர்மவான். அவனது மகன் ராமன், அவரே என் கணவர். தனஸ்தானத்தில் உன் பாடு என்ன ஆயிற்று பார்த்தாயல்லவா? சிம்மம் போன்ற ராமரும் அவர் தம்பி லட்சுமணனும் உன் உயிரை வாங்க காத்திருக்கிறார்கள். கருடன் ஒரு நிமிடத்தில் பாம்பை சுருட்டி எடுத்து சென்று விடுவதைப் போல உன் தம்பி கரண் அழிக்கப்பட்டான் அல்லவா? அதுபோல நீயும் என் நாதன் ராமனால் அழிக்கப்படுவாய். நீ பெற்ற வரம் உன்னை காக்காது. வேள்விகள் ஸ்தம்பத்தில் கட்டிய ஆற்றின் நிலைதான் உன்னுடைய நிலை என்று எண்ணிக் கொள்வாயாக. ராமருடைய கோபம் உலகறிந்தது. அவனுடைய கோபத்திற்கு ஆட்பட்டவன் யாரும் பிழைத்தது. கடலை வற்ற செய்தாவது என் ராமன் உன்னை கொன்று என்னை மீட்பார். நீ செய்த தீவினை உன்னை மட்டுமல்ல, இந்த லங்கையையும் கொளுத்து போகிறது. உனக்கு அழிந்து போகும் காலம் வந்துவிட்டது. அதனால தான் திருடனைப் போல என்னை தூக்கி வந்தாய். உன்னை விரும்புகிறேன் என்கிறாயா? அன்னமும் காக்கையும் நண்பனாக இருக்க முடியுமா? வேள்வி செய்யும் இடத்தில் சண்டாளனுக்கு என்ன வேலை? அப்படி உனக்கு வசப்பட்டு என் உயிரை காத்து கொள்ள மாட்டேன். உலகத்தார் பழியை தாங்க மாட்டேன் என்று பேசிய சீதை மௌனமானாள். அப்படியா? உனக்கு 12 மாதங்கள் தவணை தருகிறேன். அதற்குள் நீ எனக்கு உடன்படவில்லை என்றால் உன்னை என் வேலைக்காரர்கள் வெட்டி உணவு சமைத்து எனக்கு பரிமாறி விடுவார்கள் என்றான் ராவணன். காவல் தொழில் செய்யும் ராட்சசர்களிடம் பேசினாள். காட்டு யானையை தம் வசப்படுத்துவது போல நீங்கள் இவளை அதட்டியோ உருட்டியோ மிரட்டியோ பயமுறுத்தியோ எனக்கு இணங்க செய்யுங்கள். உடனே இவளை அசோகவனம் கொண்டு போங்கள் என்று ராவணன் கடுங்கோபத்துடன் தன் அரண்மனை திரும்பினான். அசோகவனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டாள். அசோகவனம் அருமையான ஒரு வனம். மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்த ஒரு ரம்மியமான வனம் அது. பழங்களும் காய்களும் அழகுற அங்கு தொங்கிக் கொண்டிருந்தன. இவ்வனத்தில் தான் சீதை பல மாதங்கள் அதனை எண்ணி சிறையிருந்தாள். ராமன் வந்து தன்னை மீட்கும் வரை அவள் தவம் செய்யும் கோலத்திலே இருந்தாள். ராமன் என்ன ஆனான்? லக்ஷ்மணா, சீதா என்று ராமன் குரலில் கத்திவிட்டு செத்தான் மாரீசன். ஆனால் இதனால் ராமனுக்கு கலக்கம் உண்டாகிவிட்டது. சீதை பயந்தவள். லக்ஷ்மணனை அனுப்பி வைத்து விடுவாளோ? தன்னந்தனியாக இருந்தால் ஆபத்தாயிற்றே. இது அரக்கர்களின் காலமாயிற்றே. ஐயோ, சகுனங்கள் ஒன்றும் சரியில்லையே. பறவைகள் இடதும் வலதும் அலைகின்றனவே. எனது இடது கண் துடிக்கிறது. பறவைகளின் கண்களில் நீர் வெடிக்கிறது. மிருகங்கள் அசிங்கமாக ஊளையிடுகின்றன. சூரியனை காணவில்லையே. எங்கும் காற்றும் இல்லை. செடிகளில் உள்ள மலர்கள் வாடி உள்ளனவே. சீதா, சீதா, நீ பத்திரமாக இருக்கிறாயா? எனக்கு என்னவோ தொண்டையை அடைக்கிறதே. எனக்கு பெரிய ஆபத்து வந்து விடுமோ, பயமாக உள்ளதே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட ராமன் மிகவும் வேகமாக தன் ஆசிரமம் நோக்கி நடந்தான். எதிரில் லக்ஷ்மணனை கண்டு நான் நினைத்தது போலவே ஆயிற்றே என்று நினைத்து கத்தினான் ராமன். லக்ஷ்மணா, இப்படி செய்யலாமா? ஜானகியை இனி உயிருடன் காண இயலாது. அவளை அரக்கர்கள் பட்சணம் செய்து விடுவார்களே. ஏன் இப்படி வந்தாய் என்று கண்களில் கண்ணீர் பெருக கேட்டான் ராமன். அவன் உடல் வேர்வையினாலும் தூசியினாலும் அழுக்கடைந்திருந்து பாவம், பசி, தாகம், வேதனை, வேறு பிரச்சனைகள் சந்திக்கத்தான் செய்கிறோம். ஆனால் என்ன, விதி வலிமையாக உள்ளபோது யாராலும் இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தம்பி, இப்படி செய்யலாமா என்று ராமன் கேட்டான். உன்னை நம்பி அல்லவா சீதையை ஒப்படைத்து விட்டு வந்தேன். சீதையை காணாவிட்டால் நான் இறப்பேன். கைகையின் திட்டம் வெற்றி அடைந்து விட்டதே. அரக்கர் மாயம் உனக்கு தெரியாதா? இப்படி வரலாமா என்று அழுதான் ராமன். அண்ணா, கண்களில் நீர் பெருகியது லக்ஷ்மணனுக்கு. நீ கத்தியதாக தவறாக எண்ணி விட்டாள் சீதை. நான் எவ்வளவோ சொன்னேன், அவள் கேட்கவில்லை. என்னை சொல்லியும் சமாதானம் ஆகவில்லை. என்ன சொல்லியும் சமாதானம் ஆகவில்லை. சீதை, ஏன் நிற்கிறாய்? ராமன் போன பின் என்னை
சீதை ஏராளமாக பேசி என் மனதை புண்படுத்தி விட்டார்கள். இது நீயும் பரதம் சேர்ந்து சதி மாதிரி உள்ளதே என்று கேட்கிறார்கள். ஓடு, இல்லையே நான் இப்பொழுதே தீயில் விழுந்து உயிர் நீப்பேன் என்று கதறுகிறார்கள். என் காதில் கேட்கவே முடியவில்லை. மனம் விரும்பிய நான் பொறுக்க முடியவில்லை என்றான் லக்ஷ்மணன். அதனால்தான் உன்னை தேடி வந்தேன். என்ன இருந்தாலும் பெண்கள் அச்சத்தால் என்ன வேணாலும் பேசுவார்கள். அதை கேட்டு நீ வந்திருக்க கூடாது. இனி நான் சீதையை காணப்போவதில்லை என்று கண்ணீர் கடலில் மூழ்கினான் ராமன். வேகமாக ஆசிரமம் நோக்கி சென்றார்கள். எங்கும் சூனியம். சீதை இல்லை. ஆசிரமத்தின் பாய், ஓலை, தட்டுகள் சிதறி கிடந்தன. ராமன் பைத்தியம் பிடித்தவன் போல் அங்கும் இங்கும் ஓடினான். ஆற்றுக்கும் போனானோ, ராட்சசுகள் தின்று விடுவார்களே, இல்லை தூக்கி கொண்டு போனார்களோ என்று மரமாக தேடி பார்த்தான் ராமன். மரத்திடம், மிருகத்திடமும், செடிகளிடம், கொடிகளிடம் எல்லாவற்றும் சீதையை கண்டு கண்டு அழுதான் ராமன். நீ பார்த்தாயா என்று அவன் அழுது கண்களில் நீரை வரவழைக்கும். லக்ஷ்மணா, என் உயிர் என்று அவன் அழுதது கண்களில் நீரை வரவழைக்கும். லக்ஷ்மணா, என் உயிர் இனி தங்காது. நம் தந்தை தசரதன் போன இடத்திற்கே நானும் போகிறேன். அங்கும் நம் தந்தை, என்னப்பா, நான் இட்ட கட்டளை என்னவாயிற்று என்று கேட்பாரே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்நிலை எனக்கு வந்ததே என்று சேற்றில் அகப்பட்ட யானையின் நிலையில் இருந்தான் ராமன். ஆம், உண்மையான கணவன் மனைவி இறந்தாலோ காணாமல் போனாலோ வருந்தி நிற்க வேண்டும். அண்ணா, அன்போடு அழைத்தான் லக்ஷ்மணன். அழாதே, அண்ணி எங்கும் செல்ல மாட்டாள். இங்கு ஏதாவது இடத்தில் மறைந்து நின்று கொண்டு நம்மை விளையாட்டு காட்டுகிறாள். எல்லா இடமும் மீண்டும் தேடுவோம். இருவரும் காடு, மலை, குகை, ஆறு, இங்கு அங்கு என்று ஒரு இடம் விடாமல் தேடினார்கள். ஆனால் எங்கும் சீதை இல்லை. லக்ஷ்மணா, சீதை இல்லை. இனி என் உயிர் உடலில் தரிக்காது. மனைவியை காப்பாற்ற துப்பில்லாதவன் என்று உலகோர் இகழ்வார்களே. அர்க்கர்களிடம் சீதையை பலி கொடுத்து விட்டேனே என்று அயோத்தி மக்கள் திட்டுவார்களே. இனி நான் என்றும் அயோத்தி திரும்ப மாட்டேன். பரதனிடம் நான் சொன்னதாக சொல்லி ராஜ்யத்தை திறம்பட செய்ய சொல். தாய்மார்களிடம் என் வணக்கத்தை தெரிவி. ஜனக மன்னனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நான் பெரும் பாவி. என்னுடன் வந்த சீதையை அரக்கர் தின்று விட்டார்களே. இதை என்னால் சகிக்க முடியவில்லையே என்று புலம்பி மீண்டும் மீண்டும் அழுத ராமனை லட்சுமணன் தேற்றினான். அண்ணா, தர்மத்தின் மீது ஆணை. பலி சக்கரவர்த்தி எப்படி விஷ்ணுவால் அடக்கப்பட்டானோ அவ்வாறே நீயும் எதிரியை வென்று சீதையை அடைவாய். தைரியம் உள்ளவனுக்கு உள்ள ஒரே துணை நம்பிக்கையே. எரித்து விடலாம். ஆனால் தைரியத்தை இழந்தால். எனவே மனதை உறுதியாக்கிக்கொள். தேடுவோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இங்கே நமக்கு ஒரு விஷயம் குழப்பமாக உள்ளதல்லவா? என்னடா, ராமன் கடவுளாயிற்றே, அவனுக்கு முக்காலமும் தெரியாதா என்ன? எதற்கு சாதாரண மனிதன் போல் அழுகிறான்? ஒன்றும் புரியவில்லையே என்று நினைப்பீர்கள். ராமன் இப்பொழுது மனிதன். ஆசாபாசங்கள் உள்ள மனிதன். ஒரு மனிதனின் மனைவி காணாமல் போனால் எப்படி இருப்பான்? அப்படி இருக்கிறான் ராமன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 வருஷமாக வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.